கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி பைபிள் வேர்ட்ஸ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தினத்தில் கூட நம்ம நேற்றைய தினத்தில் 6ஆம் சங்கீதம் முழுமையாக வாசித்தோம். இன்னைக்கு நம்ம அதை தியானிக்க போகிறோம். 6ஆம் சங்கீதத்தில் ஒவ்வொரு வசனங்களாக நம்ம தியானிக்க போகிறோம். உங்களோட தியானத்தில் இணையறதுக்கு எங்கள் அம்மாவும் வந்திருக்காங்க. இன்னைக்கு நான் ஒவ்வொரு வசனமாக சொல்லுவேன். அவங்க தான் இன்னைக்கு உங்களுக்கு அதுக்கு வேத வசனங்களாங்க விளக்கங்களை அவங்க தான் கொடுக்க போகிறாங்க. 6ஆம் சங்கீதம் முதல் வசனம் பார்க்கலாம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதேயும், உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதே. நமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதுன்னு சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறாரு. அவருடைய கஷ்டம் என்னென்னா, ரொம்ப நெருக்கத்தில் இருந்தார். அவர் சில தவறுகள் செய்திருக்கிறாரு. ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவர் தண்டிக்கிறது இல்லை. அவர் அன்புள்ள தேவன்தான். ஆண்டவர் மனம் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ளவர். அதனால் அவர் கோவப்படுகிற தேவன் அல்ல. ஆனால் அதே நேரத்தில் துணிகரமாய் நான் ஓடிக்கொண்டிருக்கும்போது ஆனால் என்ன செய்வார்? அவர் எரிச்சல் உள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாக துணிகரமாய் ஓடாதபடிக்கு இருக்கும்படியாக நம்ம மாற்றிக்கணும். அது மட்டும் இல்லாடிக்கு சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிற போது, உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதையும், உம்முடைய விக்கிரகத்திலே என்னை தண்டியாதையும். ஆண்டவர் 7 தலைமுறைக்கு நியாயம் செய்கிறவர் தான். அதே நேரத்தில் 7 தலைமுறைகளை தண்டிக்கவும் தண்டிப்பாருன்னு வேதம் சொல்லுகிறது. அப்படியாக அநேக காரியங்களில் இப்பேற்பட்ட தாவீது நிறைய பாடுகளின் வழியாக கடந்து போனாலும் அவனுடைய பாடுகளை, கஷ்டத்தை, அவனுடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்குறான். என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். ஆமாம், நிறைய நேரங்களில் நம்ம கவலையோடு இருக்கும்போது நம்ம பலன் குன்றி போகும். நம்மளுடைய பலன் குன்றி போகும்போது அது ரொம்ப விசுவாசம் தளர்ந்து போகும். விசுவாசம் தளர்ந்து போகும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு சோர்வு, பலவீனம் எல்லாம் ஏற்படும். அதனால் என்ன செய்கிறாரு? அவர் தாவீது அறிக்கையிடுறாரு, என் பலன் குன்றி போகிறது, நான் என் எலும்புகள் நடுங்குகிறது. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இருதயமெல்லாம் படப்படன்னு அடிக்கும். சில நேரத்தில் ஏதாவது ஒரு காரியம் நடக்க போகுதுன்னா அது மாதிரி இருக்கும். அது மாதிரி இருக்கும்போது என்ன செய்யணும்? சங்கீதக்காரன் தாவீது என்ன சொல்லுகிறார்? என் எலும்புகள் நடுங்குகிறது, என்னை குணமாக்கும். ஆமாம், ஆண்டவர் தான் குணமாக்க முடியும். ஏன்னா பாவ வியாதிகளை ஆண்டவரால் மாத்திரம்தான் குணமாக்க முடியும். மனுஷனால் குணமாக்க முடியாது. எத்தனை வைத்தியர் இருந்தாலும் பாவ வியாதிகளை ஆண்டவரால் மாத்திரம்தான் குணமாக்க முடியும். அதனால் என்ன செய்கிறாரு சங்கீதக்காரன் தாவீது? என்ன சொல்கிறாருன்னா, என் எலும்புகள் நடுங்குகிறது, என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பார். ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா கொஞ்சம் தாமதிக்கிறார். ஏன்னா இவன் ஓடிக்கிட்டே இருக்கிறான். இவன் நம்ம சொல்லுகிறத கேட்கலைன்னா என்ன செய்வார்? ஆண்டவர் தாமதமாக பொறுமையாக நின்றுவார். அவர் வீட்டில் நின்றுட்டு இவன் என்ன செய்கிறான்னு பார்க்கலாம். இப்போ நம்மளே ஒரு குழந்தைகளை இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்வோன்னா, நம்ம சொல்லி பார்ப்போம். பிள்ளைங்க கேட்கலன்னா சரி எங்கேயாவது விழுந்து அள்ளட்டும், அப்படி தான் சொன்ன பேச்சு கேட்குங்கன்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைங்கள நம்ம சொல்லி பார்ப்போம். மேலே ஏறாத, அது செய்யாத, விழுந்துருவே அப்படின்னு சொல்லுவோம், கேட்காதுங்க. சில நேரத்தில் விழுந்த உடனே தாயின் உள்ளம் பாதிக்கப்படும். ஆனாலும் அவங்களுக்கும் பிள்ளைங்களுக்கும் அது அடிப்படும். அதனால் என்ன செய்வாங்க? ஆண்டவர் இதே மாதிரி தான் சரி, அவருடைய பரிதவிக்கும் அவருடைய இருதயம். ஆனாலும் என்ன செய்கிறாரு? கொஞ்ச நாள் அவங்கள பார்க்கணும், விட்டு பார்த்தா தான் அவங்க இது செய்வாங்க, இந்த மனது மாறுவாங்க. அப்படிங்கிறதுக்காக அவர் என்ன செய்கிறாருன்னா அப்படி செய்கிறார். 4ஆம் வசனம். திரும்பும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை விடுவியும், உம்முடைய கிருபையின் நிமித்தம் என்னை ரட்சியும். ஆமாம், சங்கீதக்காரர் தாவீது சொல்லிடு, இறங்கும் கர்த்தாவே. அவர் இறங்கினா தான் மனம் மாற முடியும். அவருடைய கிருபையின் திரும்பி என்னை ஒரு இறங்குங்க. நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே எனக்கு ஒரு இறங்குங்கப்பா அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? அது மாதிரி சங்கீதக்காரர் தாவீது சொல்லுன்னா, திரும்பும் கர்த்தாவே, என் மேல் இரக்கமாயிரும்.
கர்த்தர் என்ன சொல்லுகிறாருன்னு ஆண்டவர் இது சங்கீதக்காரன் தாவீது என்ன சொல்லுகிறாருன்னா, என் மேல் இரக்கமாயிரும். அவர் ஏற்கனவே ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இரக்கமும் மனம் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர் தான். ஆனாலும் அவன் என்ன செய்கிறான், அதை தெரிந்து தான் அவன் என்ன செய்கிறான், சங்கீதக்காரன் தாவீது என்ன பண்ணுறான்னா, ஆண்டவர்கிட்ட அப்படி ஜெபிக்கிறான். மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? ஆமாம், மரணத்தில் நம்ம என்ன செய்கிறோம், நினைக்க முடியுமா? மரணம் இப்போ வந்த பிறகு ஆண்டவரை போய் நினச்சிக்கிட்டு இருக்க முடியுமா? ஜீவனோடு இருக்கும்போது தான் ஆண்டவரை துதிக்கலாம், ஜெபிக்கலாம், எல்லாம் செய்யும். மரணத்தை பாதாளத்துக்கு போன பிறகு அதுக்கு பிறகு மொத்தமே நம்ம கடவுளை பார்க்க முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அதனால் என்ன செய்கிறாரு சங்கீதக்காரன் தாவீது இப்படியாக சொல்லுவார், மரணத்தில் உம்மை நினைவு கூறுவதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? யாராலையும் துதிக்க முடியாது, நான் இப்போ உயிரோடு இருக்கிறதுல தான் உம்மை துதிக்க முடியும்னு சொல்லி அவர் சொல்கிறார். என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், ரா முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். ஆமாம், சங்கீதக்காரர் தாவீது என்ன சொல்கிறாரு, இப்போ நமக்கே ஒரு சின்ன பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா என்ன செய்கிறோம், ராத்திரியெல்லாம் யோசித்துக்கிட்டு இருப்போம், ஏன் இதுக்காக பேசணும், இதை எதுக்காக செஞ்சோம், எதுக்காக இவங்க கிட்ட வழக்காடணும் அப்படி சொல்லி நிறைய காரியங்களை குறித்து நம்ம என்ன செய்வோம், யோசித்துக்கிட்டே இருப்போம். அதனால் நேரம் என்ன செய்வோம், தூக்கம் வராது, சில நேரத்தில் கண்ணீராக வந்துக்கிட்டு இருக்கோம், நான் அழுதுகிட்டே இருப்போம். அப்போது என்ன செய்கிறாரு சங்கீதக்காரன் தாவீதும் அப்படி தான் செய்கிறாரு. என்ன செய்கிறாரு, அவர் அழுகிறாரு, அவர் கட்டில் நினைக்கிற வரலும் அழுகிறாரு. இன்னாண்டவரே, நான் செய்தது பாவம்தான், என்னை விடுவீங்க, எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவர் அழுதுகிட்டேவும் அவர் படுக்கை கட்டில் நினைக்கிறாருன்னா அப்போ அவ்வளோ தூரத்துக்கு அவர் அழுது கண்ணீரை விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி தான் இன்றைக்கி என்ன செய்கிறோம், மனிதர்களாக நம்ம கூட என்ன செய்கிறோம், சில நேரத்தில் அறியாமல் பேசிடுறோம், அறியாமல் செய்துறோம். ஐயோ, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது ஐயோ என்ன மன்னிங்க தகப்பனே, இனிமேல் தேவையில்லாத காரியங்களை பேசிட்டேன், தேவையில்லாத மனசை காயப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்கிறோம், அறிக்கையிடுறோம். அது மாதிரி தான் சங்கீதக்காரர் தாவீது அந்த கட்டில் நினைக்கிற வரலும் அழுதுருக்கிறாரு. துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று, என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று. துயரம் அதிகமாக வரும்போது என்ன செய்வோம், சரியாக சாப்பிட மாட்டோம், நம்ம சரியாக எதையும் யோசிக்க மாட்டோம். அதனால் என்ன செய்வோம், அதனால் என்ன செய்கிறோன்னா, துயரத்தினால் கண்கள் குழி விழுந்து போயிட்டான். அவர் ரொம்ப வீக் ஆகிட்டார். அதனால தான் என்ன செய்கிறாரு, என் கண்கள் குழி விழுந்து போயிட்டு, சத்துருக்களின் நிமித்தம் என் கண்கள் கூட மங்கி போயிட்டு, என்னென்னா சரியாக சாப்பிடாதனால கண் பார்வை கூட மங்கக்கூட முடியும், அதனால் அப்படி மங்கி போயிடுச்சின்னு சொல்லி சங்கீதக்காரர் தாவீது ஜெபத்தோடு வேண்டுதல் செய்கிறார். அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். ஆமாம், என்ன செய்கிறாருன்னா இந்த தாவீது என்ன சொல்கிறார், அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, நமக்கு பாடுகள் இருக்கும், உபத்திரம் இருக்கும், அந்த இது பாடுகள் இருக்கும். அப்போ தான் என்ன செய்வாங்க, நீங்கள் ஏதாவது செஞ்சுருப்பீங்களோ, நீங்கள் ஏதாவது பண்ணியிருப்பீங்க, பாவம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் மனசை காயப்படுத்தி வேதனைப்படுத்துவாங்க. அதனால தான் அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போங்க, ஆனாலும் கர்த்தர் என் அழுகைன்னு சத்தத்தை கேட்பார். அடுத்து கர்த்தரால் மாற்றுந்து இதை மாற்ற முடியும்னு சங்கீதக்காரர் தாவீது அறிந்திருந்தார். அதனால் கர்த்தர் என்னை மாற்றுவார் என்று சொல்லி அவர் ஜெபம் பண்ணுறாரு. அப்போ அவர்கள்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு என்ன செய்கிறாருன்னா, அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு அகன்று போங்கள், கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை, நம்ம ஜெபிக்கும் போது அழுகையின் சத்தத்தை கேட்குறாரு. கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். ஆமாம், கர்த்தர் நம்முடைய விண்ணப்பங்களை நிறைய விண்ணப்பங்கள் வைக்கும்போது என்ன செய்வார், ஆண்டவர் கேட்பார். என் பிள்ளைங்க இவ்வளவாய் கஷ்டப்பட்டு கேட்குறாங்க, இவ்வளவாய் பாடுபடுறாங்க, அதனால என்ன செய்வார், ஆண்டவர் என்ன செய்வார்னா மனம் இறங்குவார். மனம் இறங்கி இப்போ விண்ணப்பம் பண்ணி அவன் பாவங்களை அறிக்கையிட்டு அவன் மனம் திரும்பிட்டான். அதனால் அவன் என்ன செய்வான், சகைவை போல் திரும்பவும் அவனை என்ன செய்வார், மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள், அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே வெட்கப்படுவார்கள். ஆமாம், என்ன செய்வார்னா சத்துருக்கள் எல்லாரும் விரிந்து விழுவார்கள். எல்லாரும் பகைங்கராக இருக்காங்க, என்ன
வெட்கப்பட்டு போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன சொல்ல சங்கீதக்காரர் தாவீது என்ன செய்கிறாருன்னா, இவங்கெல்லாம் என்ன செய்கிறாரு, பகைஞர் என்னதாவது வேண்டாங்கிற வார்த்தைகளை பேசினவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, இப்போ இவருக்கு ஆசீர்வாதமும் கர்த்தர் இவர் ஜெபத்தை கேட்டு இவரை விடுதலை ஆக்குனதுனால அவர் என்ன சொல்கிறாரு, இவங்கெல்லாம் வெக்கி விழுவார்கள், நானும் நல்ல ஆசீர்வாதமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறார். இதோட சங்கீதக்காரன் தாவீது இந்த வசனங்களை முடிக்கிறாரு. நம்ம அடுத்த வீடியோவில் சங்கீதம் 7ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிப்போம். அடுத்தது நம்ம தியானிக்கவும் செய்வோம். கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you, you and your families. God bless you.